எல்லா கண்களை மூடி சொல்லுவோமா. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேலையில் கூட போன வாரத்திலே அந்த VBS ஒரு வாரம் நடத்த கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நிறைவாய் தேவன் பெருக பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொரு கொடுத்த கரங்களை தேவன் இன்னும் பலப்படுத்துவீராக ராஜா. ஆமென் ஆண்டு உற்சாகமாய் கொடுத்திருக்கிறாங்க. மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த திங்கட்கிழமை முதல் ஆமென் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் தேவைகள் அநேகம் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை சந்தித்தீர். கிஃப்ட் தேவைகளை சந்தித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து நடத்துவீரா. ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசீர்வதிங்க. அம்மன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்லா அம்மன் ஆண்டவர் உண்மையாய் உத்தமமாக அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வானொலிக்கு நல்ல பலன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உதவிகரமாய் ஊழியம் செய்த ஒவ்வொரு ஆன்டிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமது வருகை வரை இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய தேவன் கிருபை தந்து நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை வாசிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை மன்றாட்டு ஜெபம் மாலை 6:30 மணிக்கும், வியாழக்கிழமை எஸ்தர் ஜெபம் திருமணம் மற்றும் கற்பதனிக்கான ஜெபம் மாலை 6:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் பகல் 11 மணிக்கும், வாலிபர் ஜெபம் மாலை 7 மணிக்கும், சனிக்கிழமை காத்திருப்பு மற்றும் வேத பாடம் மாலை 6:30 மணிக்கும், ஞாயிறு பரிசுத்த ஆராதனை காலை 6 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை தொடர்ச்சியாக 8:15 மணிக்கும் நடைபெறும். இந்த ஊழியங்களிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க. ஜூன் மாதத்துலேருந்து வாலிபர் விசேஷித்த கூட்டத்தை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. வாலிபர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கும்படியாய் அன்போடு ஜென்ரலாக ஒரு நாள் வைப்புத்து, எப்பவுமே மாதத்தில் ஒரு நாள் வைப்போம். அதை இனி தொடர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எவர்களை கொண்டு நம் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர சித்தமாக வைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் கொண்டு வருவார். நம்ம பகுதியில் ஒரு அசைவு உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. யார் வந்தாலும் அசைவு நம் மூலியமாக தான். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை சொன்னார், இந்த பகுதியிலே அசைவு உங்கள் மூலியமாக தான். பம்மல்ல அசைவு அவங்க சபை மூலியமாக தான். திருவிக்கனரில் அசைவு அந்த ஊழியக்காரர் சந்ததிகள் மூலயமா தான், விசுவாசிகள் மூலியமாக தான். ஹல்லேலூயா. அப்போ நாம் எழும்புவோம், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொன்னார். அதே போல் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நல்ல கரந்தட்டி கர்த்தருடைய வார்த்தை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. தலைகளில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் இந்த கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாம் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபையே உடைய இரக்கங்களுக்கு முடியவில்லையே. அவைகள் காலை தோறும் புதியவளாக இருக்கின்ற வசனத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சோத்திரமுடைய சமூகத்தை தேடும்போது புது கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே சோத்திரங்கர்த்தாவை நன்றி சொல்கிற இந்த நாளிலும் உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது கிருபைகளை கொடுத்து, ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவர் நாளும் கூட நடத்த முடியாது சுபிக்கிறோம். ஐயா, அம்மை தேட, நம்முடைய சமூகத்தை நாட. அல்லேலூயா. ஆண்டவரே, வீடுகளிலும் ஆண்டவரே சோத்திரம் தேவ பிரசனம் நிறைந்த வீடுகளாக இருக்க விசேஷமாக சபை இன்னும் அதிகமாய் தேவ பிரசனமும் தேவ மகிமையும் தேவ வல்லமை வெளிப்படுகிற ஸ்தலமாய் மாற கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற சபையாய், துதிக்கிற சபையாய், ஆராதிக்கிற சபையாய், தேவனுக்கு பிரியமான சபையாய், மனவாட்டி சபையாய் மாறும்படியாய் எங்கள் சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாளைய நாள் ரிசல்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான ஆண்டவரே முறைகேடான காரியங்களும் ஆண்டவரே ஓட்டு எண்ணிக்கையில் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு சுத்தமானவர்கள் யாராக இருந்தாலும் நீர் கொண்டு வரோம். ஆண்டவரே, இவரைத்தான் கொண்டு வாங்க, அவரைத்தான் கொண்டு வாங்க அப்படிலாம் நாங்கள் கேட்கல. ஆண்டவர் உமக்கு சுத்தமானவர்களை நீர் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே சோத்திரம் உமக்கு தெரியும். ஆண்டவரே யார் ஆண்டவரே சோத்திரம் ஐயா ஆண்டவரே தகுதியானவர்கள் என்பதை ஆண்டவரே நீர் அறிவீர். ஆண்டவரே அவர்களை நீர் கொண்டு வர போறக்கா சோத்திரம். கர்த்தருடைய கரத்தில், ஆணி பயந்த கரத்தில், ஆசீர்வதிக்கிற கரத்தில் ஊழியக்காரங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததியில், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை ஒப்படுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் மட்டுமாய் பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே சோத்திரம் காணிக்கை செலுத்தி ஆண்டவரே சோத்திரம் ஐயா நமக்கு மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து முடிய தெய்வீக பிரசன்னமும் ஆளுகையும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபைகளும் தொடர முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபங்களும் பதிதாரும் அடியனை மறைத்து வெளிப்படும் உடைய ஜனத்தோடு பேசும், எங்களோடு பேசும். ஆண்டவரே சோத்து பேசுகிற தேவன், ஆண்டவர் பேசுகிற நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே உடைய ஜனங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சோத்திரம் ஐயா அதன்படி நடக்க தேவன் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, அடியனை பலப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர ஜெபங்களும் பதில் தாரும். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலே நமக்கு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின்படியான கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். என்னாச்சு? உண்மையாய் நடக்கிறவர்களோ. ஆமேன், ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 12:1 வாசிங்க. சங்கீதம் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். என்ன சங்கீதம் 12:1 இல்லை? அந்த அதுதான் ஸ்தோத்திர வசனம் தான். வசனத்தை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாசிக்கிறேன்னா நான், அதனால் கவனித்து என்ன வசனம்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். சரியான வசனத்தை வாசிக்கணும். என்ன செய்யும் கர்த்தாவேன்னு ஜெபிக்கிறாரு தாவீது. ரெட்சியும் கர்த்தாவே. 2 காரியங்களை சொல்கிறார். பக்தி உள்ளவன் என்ன செய்கிறான்? அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படின்னா, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட 2 விதமான கூட்டத்தார உலகத்தில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்களெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கணும். அல்லேலூயா. பக்தி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, பக்தி உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள். உலகபூர்வமான பக்தி இருக்குது கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற தேவ பக்தி. அல்லேலூயா. ஆமாம். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை அல்லது குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய பேச்சில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், சபையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனுடைய காரியங்களில் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் நாம் உண்மையாக இருக்க முடியாய் தேவனை விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாயில் ஒரு பொய் வார்த்தை வந்தால் கூட ஒரு இருதயம் துடிக்கணுங்க. இருதயம் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? ஆமாம்மா, ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், அதுக்கு தான் அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே என்னெல்லாம் ஒரு சில காரியங்களில் பொய் சொல்கிறது இல்லை, ஒரு சில காரியங்களை அதாவது சோத்திர வீடுகளிலோ மற்ற சமயங்களிலோ ஒரு சோத்திர சோத்திரம் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் அப்படின்றனால உடனே ஆண்டவரை சோத்திரம் இது நீ இந்த என்ன ஆண்டு சொல்ல, இது கொஞ்சம் நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, சாந்தமாக இருந்திருக்கலாமே, இப்படிலாம் உணர்த்துறாரா உங்களுக்கு? உணர்த்துறாரா? அப்படி இல்லை, ஒரு இதே தெரியலையா? சோதரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பை பெறுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். உண்மை உள்ளவர்களாய் வாழ ஒப்பு கொடுப்போம் இந்த நாளில். ஹல்லேலூயா. ஆமாம். சோதரம். பரலோகத்தில் இப்போ சோதர பொய்யர்கள் அங்கே போக முடியாதுன்னு இருக்குது. வாசிக்கலாம். பொய்யர் அனைவரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய வசனத்தை வாசித்துட்டு செய்யணும். வெளிப்படுத்தல் 21:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய சரி சரி, அது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா? 8வது வசனம், முழு வசனத்தை வாசிப்பா. பயப்படுகிறவர்களும். ஆமாம், பாருங்க, மனுஷருக்கு பயப்படுவாங்க சிலர். சோத்திரம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை அறிவிக்கும். மனுஷருக்கு பயப்படக்கூடாது. அப்போ அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு பயப்படக்கூடாதா? இப்போ பெரியவர்கள் சோதர தேவன் வைத்திருக்கிற மூத்தவர்களுக்கு பயந்து நடக்கக்கூடாதுன்னா அப்படி இல்லை. உலகத்தாருக்கு ஒரு சிலர் ரொம்ப பயப்படுவாங்க. சோதரம். ஆமாம். இது ரட்சிப்பை பெறுவதற்கு இது ஒரு தடையாக இருக்குது. பல இடங்களில் சொந்த வீட்டில் ரட்சிப்பை ஏன் பெறலை, சகோதரிமார்கள் ரட்சிக்கப்பட்டு கணவர் ரட்சிக்கப்படலைன்னா கணவருக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ரட்சிப்பை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. சோதரம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் விசுவாசிங்க, ஆண்டவர் பின்னால் வாங்க சோதரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்னொன்று, தாங்களே ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு சில சகோதரிமார்கள் என்ன செய்வாங்க? தயங்குவாங்க, சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. நான் ரட்சிக்கப்படணும், சபைக்கு போக விரும்புகிறேன், ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படிலாம் சொல்லும்போது சோதரம் என்ன சொல்லுவாங்களோ சோதரம் என்றெல்லாம் பயப்படுகிறார்கள் உண்டு. அதான் சொல்லப்படுகிற பயப்படுகிறவர்கள் அவர்களும் போக முடியாது. எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஒன்று பயப்படுகிறவர்களும் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்து அவிசுவாசிங்கன்னா உலகத்தார். சோதரம். ஆமாம், உலகத்தார் தான். அப்போ பாருங்க, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும். தேவனுக்கு பாருங்கள் அருவருப்பானவர்கள். விக்கிர ஆராதனை செய்கிறது அருவருப்பு, சிலை வழிபாடு அருவருப்புன்னு வேதம் சொல்லுகிறது.
சூனியக்காரரும் தெளிவாக விக்கிரானக்காரனும் அடுத்து வருது பாருங்க. அங்கே கொலை விபச்சாரக்காரர் யார்? சோதரம் சொல்ல வேண்டியதில்லை. மனைவியோடு இல்லாமல் வேறு சோதரம் வேறு தொடர்பு இருந்துச்சுன்னா இவங்க யார்? சோதரம் அவர்கள் விபச்சாரக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோதரம்னா சூனியக்காரர் என்பது என்ன? சோதரம் முரட்டாட்டம் பண்ணுவது என்னது? இரண்டகம் பண்ணுவது சூனியம் செய்வதற்கு அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கு இரண்டகமோ முரட்டாட்டமோ பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது சூனியம் செய்கிறதுக்கு அடையாளம்னு பைபிளில் இருக்குது. நல்லா சத்தியத்தை படிங்க, வேதத்தை படிங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து பொய்யர் அனைவரும்னு இருக்குது. என்னது? பொய்யர் அனைவரும். அங்கே போக முடியாதுங்க, பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. சும்மா நம்ம இந்த பூமியில் ஏதோ ஒன்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு எப்படியோ போயிடும்னு நினைக்காதீங்க, தயவுசெய்து வேண்டாம். கர்த்தர் வேதத்தின்படி தான் வாழ்ந்தால் தான் நானும் பரலோகம் போக முடியும், நீங்கள் பரலோகம் போக முடியும். ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த பிள்ளை பூமியில் வாழ்ந்து ஆக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமாம், நித்தியமான பரலோகத்துக்கு போகத்தான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய நரகத்தில் வேதனைப்படுவதற்கு அல்ல. அல்லேலூயா. நல்ல தெளிவாக பெற்றோர்களும் புரிஞ்சு கொள்ளுங்கள், பிள்ளைகளும் புரிஞ்சு கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள் சோதரம் மாற்றத்தை விரும்புங்க. நல்லது. சோதரம் நல்ல மாற்றமாக இருந்தாலும் கர்த்தருக்கு சோதரம் ஆகட்டும். சோதரம் நல்ல மாற்றமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி, இந்த சோதரம் ஜெபிச்சிருக்கிறோம் நம்ம. நாலு சோதரம். ஆமாம், இந்த உலகத்தின் காரியங்கள் அதான் நான் சொல்கிறது. இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் 5 வருஷம் 10 வருஷம் சோதரம் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் வேறு மாறிடுவார். ஆனால் ஆண்டவர் கொடுக்க போகிற ராஜ்யம் அது நிலையான ராஜ்யம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை குறித்து நல்ல அருமையாக தானியேல் புத்தகத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி சோத்திரம் ஆமாண்ட ஒரு பெரிய பர்வதமாக மாறி. என்ன அருமையான அந்த வார்த்தை பாருங்கள். தானியேல் புத்தகம் 2:44 வாசிக்கலாம். தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவனானவர் என்றைக்கும் அழியாத இதை நம்ம விரும்பணுங்க. இதை விரும்புங்க. என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனக்குன்னா அவிசுவாசிக்கு அந்த ராஜ்யம் கிடையாது, உலகத்தாருக்கு அந்த ராஜ்யம் கிடையாதுங்க. சோத்திரம். சரி, அடுத்து ஒரு கல். என்ன கல்? ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி என்ன செய்யும்? ஆமாம், இந்த பூமியுடைய ராஜ்யங்கள்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போயிடுங்க. இதனால் இந்த பூமியில் ராஜ்யங்களை ரொம்ப இதான் நினைக்காதீங்க யாரும். சோத்திரம். ரொம்ப நம்ம யார் வந்தாலும் சரி சோத்திரம் உங்களுக்கு புரிய ஜோமனுங்க. கர்த்தர் உணர்த்துவார். சோத்திரம் ஓட்டு போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன ரிசல்ட் வந்தாலும் ஓகே. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டு தான் நல்லது. வரலேன்னா அவ்வளோதான். சோத்திர உலகத்தார் என்னென்னமோ சொல்கிறாங்க, செத்து போவேன் அப்படின்னு இதுக்கு நம்ம அதெல்லாம் ஒன்று பார்த்தா சோத்திரம் அந்த இதே பார்க்க முடியலை. என்னது ரொம்ப மோசமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்ததில்லை நான். சோத்திர கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசியில் என்ன சொல்லப்படுறது? ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கினா அழித்துன்னு அர்த்தம். நொறுக்கின்னு தானே என்றைக்கு நிற்கும். அல்லேலூயா. எந்த ராஜ்யம் நமக்கு முக்கியம்? இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவருடைய 1000 வருஷம் அரசாட்சி அந்த ராஜ்யம் முக்கியமா? இந்த பூமிக்குரிய ராஜ்யம் நமக்கு முக்கியமா? யாராக இருந்தாலும் சரி, இது பெரிய நமக்கு முக்கியம் கிடையாது, அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, இது தற்காலிகமானது. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உண்மை உள்ளவர்களாய் இது நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. சில சமயம் அறியாமல் சோதரம் ஏதோ ஒன்று ஒரு சில விஷயங்களில் சோதரம் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக சில பேர் பொய் சொல்லிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சாதாரணமாக பொய் பேசுகிறதே வழக்கமாக வச்சுருந்தா ஆபத்து. நல்ல அதையும் சொல்லிடுறேன் நான். பொய் பேசுகிறது உண்மையே பேசுகிறதில்ல, பொய்யே பேசுகிறதா அப்படின்னா சோதரம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காதான். போஜனம்னா புரியுதா? விளக்கமாக சொல்லணுமா? சோறு கிடைக்காதான். நம்ம வாய்க்கு சோறு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா சாப்பாடு? அப்போ பொய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. எனக்கும் சேர்த்து தான் அந்த வார்த்தை. ஆமாம், சத்தியம் எல்லாருக்கும் தான் பொதுவானது. அதனால் இது சாதாரணமாக நம்ம உலகத்தில் பேசுகிற வார்த்தைங்க, சொல்கிற வார்த்தைங்க. பொய் பேசுகிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு இது இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறீங்களா?
என்ன அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க? இப்போ தான் புதுசாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிறகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் ஏன் இப்போ சோதனம் பத்திரிக்கை தெரிய ஏதாவது பேசிப்படாதீங்க. சரி, ஆமாம், கர்த்தர் சோதனம். சங்கீதம் 11:7 வாசிங்க. 2வது ஒன்று, கர்த்தர் சோத் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். தலைப்பு இன்னைக்கு எனக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாய் நடப்பவர்கள் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. பொய்யாய் நடக்கிறவர்கள் அல்ல, உண்மையாய் நடக்கிறவர்கள். அந்த உண்மையில் நடப்பது மட்டும் இல்லை, பேசுறது, வாழ்க்கை, வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, ரெண்டு முக்கியமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை இருக்குது, சபை வாழ்க்கை இருக்குது, சோதர சமுதாய வாழ்க்கை இருக்குது. நமக்கு 3 விதமான வாழ்க்கை இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நம்ம உண்மை பேசி பழகிட்டோம்னாமா சோதரம் நம்ம மேலே மற்றவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். நம்புறீங்களா? உண்மை தானே? உண்மையை பேசிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியவர் நம்ம இருந்தோம்னா எங்கள் மேலே உங்கள் மேலே என்ன உண்டாகும் சொல்லுங்களேன், வாய் திறந்து. ஒன்று, கர்த்தருக்கும் பிரியம் உண்டாகும். 2வது என்ன ஆகும், மற்றவர்கள் நம்ம நம்புவாங்க. இந்த மனுஷன் உண்மையான மனுஷங்க, இந்த சகோதரி, இந்த சகோதரன் உண்மையானவங்க. சோதரம் பொய்யெல்லாம் தப்பாலாம் பேச மாட்டாங்க. பொய் தப்பானது, சோதரம். அதுதான் கர்த்தர் இப்போ தெளிவாக பேசுகிறோம். உண்மையாக நடப்பவர்கள்லாம் கர்த்தருக்கு பிரியம்னு இந்த மாத்துடைய வாக்குத்தத்தம். மறுபடியும் கூட வாசிங்களேன், நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22 மறுபடியும் வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னவா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்புங்க. அதை குறித்து பொய்ன்னு சொல்லாலே ஒரு லிஸ்ட் எடுத்தா, ஐயோ பொய் பேசுகிற நாவே கர்த்தர் என்ன செய்வாரா? இழுத்து பிடிச்சுன்னு நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆனால் எப்படி இருக்குது? அறுத்து போடுவார்னு இருக்குது. என் நாக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அறுக்கப்பட பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், உண்மையாய் சொல்ல வாசிப்பா. உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு. ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க, நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கலாம், மனசில் நினைக்கிறீங்களா? பொய் பேசாமல் எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆஹா, ரொம்ப உஷாராக இருக்கிறீங்களே. சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார். பார்த்தீங்களா? சோத்ரு கர்த்தர் நீதி உள்ளவருங்க நம்முடைய தேவன். நீதியின் மேல் தான் என்ன செய்வார்? ஆமாங்க. அநியாயம், நீதி அநீதி, நியாயம் அநியாயம், 2 ஏறக்குறைய ஒன்று தான். நீதி அநீதி. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். நாமும் எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நம் தேவன் நியாயம் செய்கிறவர். நாமும் என்ன தான் செய்யணும்? நியாயம் செய்யணும், அநியாயம் செய்யக்கூடாது. நம்மை குறித்து ஒருத்தரும் சொல்லக்கூடாதுங்க. மற்ற உலகத்தாரோ மற்றவர்களை சொல்லக்கூடாது. நம்முடைய குடும்பத்தாரை சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம மேலே பிரியமில்லாமல் சொந்த வீட்டுக்கு சொந்த குடும்பத்தாரே ஒரு இடத்துல வசனம் இருக்குது, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் என்ற நிலவரங்களாம் இருக்கும். நல்லா கவனிங்க. ஆமாம், அப்படி பார்த்தா அப்படி சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் போடுறது அப்படின்னு இல்லை. அப்படியே ஒரு சிலர் எழும்புறாங்கள்ல, அதை வச்சு தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானே, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு அவங்களே தடையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, நம்முடைய உறவினர்கள், நெருங்கின உறவினர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. சத்துருக்களாக இருந்து நம்ம ரட்சிக்க தடையாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அந்த தடையெல்லாம் உடைத்து அவருடைய கிருபையிலாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்னைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். எனக்கெல்லாம் அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வருது. ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போகிறேன்னா அப்போ எதுக்கு சோத்திரம்? அப்போ அவங்க ஜீவனுள்ள தேவனை அறிந்து இருப்பதை பார்க்கலாம், அறியாமல் இருப்பது நல்லதுன்னு வேதம் சொல்லுகிறாங்க. சோத்திரம் அப்படிப்பட்டவர்களை திருப்புறதற்கு பெற்றோரே, தகப்பன்மாரே, தாய்மாரே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறேன் நான். வசனம் இருக்கா? வசனத்தை ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா அருமையாக தியானிக்கலாம். பேதுரு புத்தகத்தில் அருமையாக சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், கழுவப்பட்ட பன்றி அப்படி சொல்கிறாரு. என்னது இது? பன்றியை கழுவி மெத்தையில் படுக்க வச்சாலும் அது இது என்ன செய்யும்? மறுபடியும் சாக்கடையெல்லாம் போய் படுத்து கிடக்கும். அருமையான இந்த நாயை வளர்த்துருந்தா கூட, என்னது ஜாதி நாயை வளர்த்தா கூட என்ன செய்யும்? ஆமாம், அது பற்றி அதுக்கு காமிக்க தான் செய்யும். வாசிக்கலாம் தம்பி.
பாருங்கள், இதெல்லாம் சத்தியெல்லாம் நம்ம உணர்த்துகிறது தான் இருக்கும். நம்மை என்ன செய்யும், சரிப்படுத்தக்கூடியதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தயவு செய்து பொறுத்து கேளுங்க. சோதரம் கோச்சு இது என்ன பண்ணக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. சத்தியம் சொல்கிறதுனால ஆமாம் நீங்கள் சங்கடப்படவே கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் சோத்திரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிச்சிங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் நம்முடைய கர்த்தர்னா தெய்வம். அடுத்து ரட்சகர்னா நம்ம ரட்சிக்கிறவர்ன்ற அர்த்தம், விடுதலை ஆக்கிறவர்ன்ற அர்த்தம். சோத்திரம். ரட்சிக்கிறா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே உலகத்தின் தப்புனமா உலகத்தின் அசுத்தங்கள், விக்கிர ஆராதனை நீ அதை தொடாதே அப்படின்னு இருக்குது. தொடாதே, முத்தம் செய்யாதே, அதை பணிந்து கொள்ளாதே, சோத்திரம் அப்படின்னு நம்ம இருக்குது. கிறிஸ்துவத்தில் நான் ஒரு பிரிவில் அரசியலில் இருந்தேன். அப்போ அந்த உலக வழிபாட்டின்படி நான் அந்த விக்கிரகங்களை தூக்கி முத்தம் கொடுத்து இப்படிலாம் நடந்தவன் தான். சத்தியம் தெரியாது, வேதம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி வேதம் தெரியும். 25 வயசில் தான் எனக்கு கண்களை திறந்து வேதத்தை கர்த்தர் அறிய வைத்தார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அது அப்போ சோத்திரம். மற்ற சமயத்துலேருந்து நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, நல்லது. சோத்திரம். மறுபடியும் பின்வாங்கி போகிறீங்களா? கல்யாணத்திலையோ நிச்சயத்திலையோ சோத்திரம் வேறு எந்த ஒரு முக்கியமான சமயங்களில் பின்வாங்கி எதுவும் போகிறீங்களா? உலக வழக்கத்தின்படி நடக்கிறீங்களா? அப்படி கண்டு காண மாதிரி போங்கய்யா. அப்படி போகிறதுக்கு நான் நரத்தில் தள்ளுறதுக்கு ஆண்டவர் அப்படிலாம் போக முடியாது. சத்தியத்தை தெளிவாக சொல்லிடுறேன். அல்லேலூயா. போகக்கூடாதுங்க ஒரு ஊழியக்காரன். சத்தியத்தை தெளிவாக சொல்லணும். பாருங்கள், கர்த்தர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பணும். ரட்சிக்கப்பட்ட போது தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு என்ன செய்கிறாங்க? ஜெயிக்கப்படுறாங்க. சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை பார்த்து சோத்திரம் சமயத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் கணவன் மனைவியும் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அப்படி பல இடங்களில் அங்கங்கே ஒரு சிலர் காணப்படுகிறாங்க. ஒரு சில குடும்பங்கள் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஏதோ ஒரு குடும்பம் தான் அப்படி இருக்குன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்டவர்களுக்காக பெற்றோர்கள் என்ன பாரத்தோடு ஜெபிச்சிங்க, என்ன அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க? வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாத. நல்ல தெய்வத்தை அறிஞ்ச பிற்பாடு இப்படி பின்வாங்கி ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சோதரம் அநீதி செய்யக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? பாருங்கள், கர்த்தர் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால்னு இருக்குது. அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் நான் சொல்லலைங்க. பின்னிலைமை முன்னிலைமையில் என்ன செய்யும்? முன்னிலைமை என்னது? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக என்ன நிலையோ அதை காட்டில் மோசமான நிலைக்கு போயிடுவீங்கன்னு வேதம் எச்சரிக்குது. இருக்குதா? பைபிளில் இருக்குதா? என் பைபிள் அப்படி இருக்கும், உங்கள் பைபிளில் இருக்குதா? அடுத்த வசனம். இந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? நீதியின் மார்க்கத்தை நீதியின் தேவன் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பண்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுதிப்பார்கள். அவர்கள் அறியாதிருந்தார்கள்னால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். சரி, அடுத்த வசனம் சோதரம் ரொம்ப இன்னும் கடுமையாக சொல்கிறேன். நானே சொல்கிறேன். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது என்று வேதம் எச்சரிக்குதுங்க. ஒரு நாள் நான் என்னுடைய வாஞ்சையும் தாகமும் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவே கூடாதுங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் பின்வாங்கி போகவே கூடாது. நீங்கள் பாருங்கள், அப்படி பின்வாங்கி போன சந்ததிகள் அட்ரஸ் இல்லாமல் ஆகிடுவாங்க. நீங்கள் உலகத்தார் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், சோத்திரம், நீங்கள் இப்படிப்பட்ட ரிச்சுக்குப்பட்ட நீங்கள் போன சர்ச்சுக்கு இப்படி போகிறீங்கன்னா ஆமாம் இருக்கிறதுலையும் கீழே போயிடுவீங்க. ஐயோ முட்டாளே, அப்படிப்பட்டவர்கள் நான் என்கிட்ட பேசணும். நான் சொல்லுவேன், நான் அழகாக தெளிவாக சொல்லுவேன். சோத்திரம். ஆமாம், நாங்களுக்கு இந்த பூமியில் பெரிய கோடீஸ்வரனா அம்பானி அதானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சோதரம் ஆண்டவர் நாங்கள் கண்ணம் உடனதும் ஆண்டவரோடு நாங்கள் இருக்க போகிறோம். அல்லேலூயா. நீ எங்கே போய் பங்கடைய போகிறாய்? நாங்கள் கர்த்தரோடு கூட பரலோகத்தில் பங்கடைவோமே, நீ எங்கே பங்கடைவ? நரகத்தில் போய் பங்கடைய போகிற. எப்படி பாரப்படுறீங்க நீங்கள்? எப்படி ஜெபிக்கிறீங்க நீங்கள்? பாருங்கள், நான் தயவு செய்து சொல்கிறேன். சீக்கிரமாக, ஏன்னா ஆண்டவர் வருகிற நாட்களுக்குள்ளாக நம்ம இருக்கிறோங்க. சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். நம்ம எவ்வளோ துரிதமாக நம்முடைய சொந்த பந்தங்களை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியுமோ கொண்டு வர நம்ம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு சோதரன் அவருடைய இரத்த பலியை நம்மிடத்தில் கேட்பாருன்னு இருக்குதா?
எசேக்கியேல் புத்தகத்தில் இருக்குதுங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்களும் இப்போ படிக்கிறதில்ல போல் இருக்கு. எசேக்கியேல் புத்தகம் நீ எச்சரித்தும் அவங்க கேட்கலைன்னா ஸ்தோத்திரம், நீ அவர்களை ரட்சிப்பில் அவர்களை கொண்டு வர வரைக்கும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டா. எசேக்கியேல் புத்தகத்தில் தேடி வாசிங்க, இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு செய்தி நம்ம எடுக்கலாம். அப்படி இருக்குது. நீ என்ன பண்ணு, நீ ஒரு காவலன், நீ ஒரு வாயில் இக்காலத்தை வெயி, ஸ்தோத்திரம் அவர்களை எச்சரி, ஸ்தோத்திரம் கேட்டு மனம் திரும்பினால் சரி, கேட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் ஸ்தோத்திரம் அந்த இரத்த பலி அவர்களோட இருக்கும். கேட்டு மனம் திரும்பாத போகுது, ஸ்தோத்திரம் மனம் திரும்பிட்டாங்கன்னா ஸ்தோத்திரம் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் எச்சரிக்காமல் விட்டால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த இரத்த பலியை நான் உன்னிடத்தில் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. யார் இடத்துல கேட்பறான்? என்ன இடத்துல? உங்களிடத்தில் கேட்பறாங்க. எடுத்தவங்க வாசிக்கலாமே. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் தைரியமே வாசி தம்பி. அதில் சோதரம் வாசி இதாக இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். அதில் பல வார்த்தைகள் சொல்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பல வார்த்தைகளை சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தர் சகோதரம் உண்டாவட்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 33:8 தான் வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி வாசிக்கவே பயப்படுற மாதிரி இருக்குதே. சோதரம் பாருங்கள், நம்மளாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? பெரிய நீதிமானாவாக இருந்தோம் தேவனுடைய பார்வையில் இல்லைங்க. கர்த்தர் நம்மளாம் அந்த ரட்சிக்கப்படாதவங்க தேவன் இல்லை என்று சொல்லுகிறோம் துன்மார்க்கன். இன்னும் ஒன்று சொல்லணும்னா பாவி. எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் தான் வரும். பாவி, துன்மார்க்கன், இப்படி தான் நம்ம இருந்தோம். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாய் நீதிமானாய் பரிசுத்தவான்களாய் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இது உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்கிறது? 6வது வசனம், பட்டயத்து வருவதை கண்டோம், அவனை எக்காலம் ஊதாமலும் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து வாரிக்கொள்வது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்தில் வாரிக்கொள்ளப்படுவான். நீங்கள் நான் யாருங்க சொல்லுங்களேன்? காவற்காரன். சோத்துரம் மகனுக்கு சிஸ்டர் நீங்கள் காவற்காரர். என்னது அழுகிறீங்க? தான் சில சமயம்லாம் பார்க்குறேன். ரிச்சிப்பில் எப்போ வரப்போகிறானா? வந்துடுவானா? சோதரம்லாம் அவங்க மகன்லாம் சர்ச்சுக்கு வந்த பிள்ளை. சோதரம் இப்போ அவன் ஒரு மாதிரி எம்மதமும் சம்மதன்றதில் போயிட்டுருக்கிறார் அவர். சோதரம் அதில் அப்படிலாம் இருக்கிறாங்க. இல்லை, எம்மதமும் சம்மதம் கிடையாதுங்க. அது வந்து எல்லாரையும் நம்ம நேசிக்க சொன்னாரே தவிர, ஆண்டவர் எல்லாரையும் நேசிங்க, அவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாரே தவிர எம்மதமும் நமக்கு சம்மதம்னு பைபிள் எங்கேயாவது இருக்குதாங்க? நேசிக்கணும். அவன் எந்த மதத்தாரையும், எந்த இனத்தாரையும், எந்த ஜனத்தாரையும், எந்த பாசக்காரரையும் சோதரம் நாம் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கணும், ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், அவர்கள் விடுதலைக்காக ஜெபிக்கணும். பாவத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், பிசாசப்படியிலிருந்தோம், சோத்திரம் நரகத்தின் படியிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதை நம்ம செய்யணும். சரி. சோதர பார்த்தீங்களா, தேவன் நடத்துகிற விதம் இப்படி தான் இருக்குது. நான் கொண்டு வந்தது அந்த பாயிண்ட்டுகள் மட்டும் தான் கொண்டு வந்தேன். அதோடு கூட இது பாருங்கள், இது சம்மந்தப்பட்ட வசனம்னால ஞாபகப்படுத்துறாருன்னு சொல்ல வைக்கும். இந்த சமூகத்திலேருந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது, இப்போ இதனால் நீங்கள் முடிஞ்ச வரை எப்படி பண்ணணும்? நம்முடைய சொந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்படலையா, ரொம்ப சோத்திரம் பாரத்தோடு கண்ணீரோடு தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. சோத்திரம் கண்ணீர் வருதா உங்களுக்கு? உங்கள் பெற்றோருக்காக ஜெபிங்க, ரட்சிக்கப்படாத பெற்றோருக்காக ஜெபிங்க, ரட்சிக்கப்படாத கணவருக்காக ஜெபிங்க, ரட்சிக்கப்படாத மனைவிக்காக ஜெபிங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாங்க, சோத்திரம் எந்த சோத்திரம் உலகத்தான் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் மட்டும்தான் நம்ம காக்க முடியும். அல்லேலூயா. இந்த அரசியல்வாதியோ இந்த நடிகரோ காப்பாற்ற முடியாது. சோத்திரம் கர்த்தர் மட்டும்தான் நம்ம காக்க வல்லவர். அல்லேலூயா. இது நல்ல ஒரு தெளிவாக மனதில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுவார். எப்படியா? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை வாசித்தா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீதி உள்ள ஒரு வயது சென்ற போது அதான் அவருங்க அநீதியாக நடந்து கொண்டான் பாருங்க. அவன் நீதியாக நடக்கலை, அவங்க அப்பா நீதியாக நடந்தார். யார் நீதியாக நடக்கலை? சாலமோன் ராஜா. கர்த்தர் தான் கொண்டு வந்தார். நீதியாக நடப்பான், உண்மையாக நடப்பான், எனக்கு பயந்து நடப்பான்
அப்படியெல்லாம் நினச்சி அவர் கொண்டு வந்தார். சோத்திரம். அத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க தாவீதுக்கு. ஆனாலும் கூட அவளையெல்லாம் விட்டு சாலமோனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. ஆனால் அவன் பாருங்க, ஆமாம் 1000 பொண்டாட்டி கேட்குதா? சோத்திரம். 1000 என்னது 300 700 ப்ளஸ்ஸு 300 சோத்திரம். எங்கடா இவனை நினச்சாலே அந்த மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து சோத்திரம் வேதத்தில் நீதிமொழிகள் இதெல்லாம் எழுத வச்சார். அதனால் கர்த்தரே அதை செஞ்சதுனால தான் அதை நம்ம வாசிக்கிறோம். இல்லைன்னா இப்படி வாழ்ந்தவன் காரியங்களை என்னத்தை படிக்கிறது அப்படின்ற எண்ணம் அந்த உன்னத பாட்டு இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் தியானிக்கப்பட வேண்டிய சத்தியங்கள். சரி, சாலமோன் வயது சென்ற போது என்ன செய்து அவனுடைய மனைவிகள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியே சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் என்ன செஞ்சிச்சு? அவன் தகப்பனாகி தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தரோட நீதியாக இருக்கவில்லை. கர்த்தரோட அவங்க அப்பாவுக்கு இருதயம் கர்த்தரோட உத்தமாக இருந்துச்சு. யார்? சரிதானா? நான் சொல்ல சரிதானா? தாவீதுக்கு கர்த்தரோட இருதயம் எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் சொல்கிறாரு, சோத்திரம் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிற அளவுக்கு சோத்திரம் தாவீது ஜீவியத்தில் ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியமாக இருந்தார். அவர் வாழ்க்கையில் வேறு ஒரு பதவியில் தவறு இருந்தது, பாவம் இருந்தது, தண்டனை பெற்றார். ஆனால் கர்த்தருடைய காரியங்களில் அவர் சரியாக இருந்தாருங்க தாவீது. நான் சொல்கிறது சத்தியம் சரிதானா? பைபிளை வாசிச்சு பாருங்க, தெளிவாக இருக்குது. சரி, 6 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். சாலமோன் தேவியாகிய அருவருப்பாகிய மில்கோமையும் கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்கு பாரத்தோடு சொல்கிறேன். ஆமாம் சோத்திரம். எனக்கு பொறுத்தவரை சோத்திரம். யாராவது ஆலோசனை கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் தெரியுமா? உண்மையை சொல்கிறேன், கர்த்தர் சமூகத்தில் சொல்லுவேன். கணவன் உங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்காங்களா? நீ ரசிக்கப்பட்ட உங்கள் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்களா? குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்குதா? அப்போ தைரியம் என்ன செய்யலாம்? பெண்ணு கொடுக்கலாம், பெண்ணு எடுக்கலாம். நான் சொல்லுவேங்க. ஆனால் ஒரு சில சொந்தத்தில் முடிச்சுக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் சோத்திரம் நீ இப்போ சோத்திரம் நாளைக்கு எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. சோத்திரம் உங்கள் புருஷன் எப்படி மாறுவார்னு தெரியாது. சோத்திரம் அரைங்குறையுமா பாதி சோத்திரம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, சில காரியங்களில் உலகத்தின் காரியங்களை பூத்தி விடுவாங்க. சோத்திரம் கிறிஸ்துவ காரியங்களில் இதெல்லாம் இருக்குது. சோத்திரம். சரி, குடும்பம் சரி ஏதோ நான் இது பண்ணி நாங்கள் முடிச்சு விட்ருவோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நகை போடுறது, சோத்திரம் மாலை போடுறது, இதெல்லாம் ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது. சோத்திரம். சரி, அது மண்டபத்தில் நீங்கள் என்னமோ இதை உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. நம்ம தலைமை பாஸ்டர்லாம் ஒத்துக்க மாட்டார். சோத்திரம். நகை போடுறதுக்கு, தாலி கட்டுறதுக்கு, சர்ச்சில் மாலை போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டார். சோத்திரம். சரி, புரியுதுங்களா? சரி, அதுக்கு வாசிங்க. சரி, இப்போ வாசிங்க. 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா, சாலமோன் தகப்பனாய் தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் நீதியாய் சோத்திரம் பின்பற்றாமல் என்ன செஞ்சான் கர்த்தரின் பார்வைக்கு? இது சாட்சியா? அவன் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல ஒரு சாட்சியா? இந்த மாதிரி வார்த்தை ஒன்றுமே இங்கே வராது. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் தாவீதை குறித்து. சோத்திரம். தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் சோத்திரம் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளின் விஷயம் ஒன்று தவிர அப்படின்னு இருக்கும். கர்த்தருடைய காரியங்களை உண்மையாக இருந்தான். கர்த்தருடைய காரியங்கள் உண்மையாக இருக்கிறவங்க நம்ம தப்பிக்கப்பட்டுருவோம். ஒரு சில சின்ன நம்ம அப்படி. ஆனால் தாவீது செஞ்ச தப்பெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்போ பண்ணானே அந்த தப்பு. விழிப்பாக இருக்கிறீங்களா? தூக்கம் வருதா? சிலருக்கு வருதே, வரக்கூடாது. சோத்திரம். சரி, இப்போ 2 பாயிண்டில் தான் வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்குதே. அது பொறுப்பீங்களா இவ்வளோ நேரம்? சோதனம். யோபு 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாரத்தில் ஒரு நாள் தானே உங்களை சந்திக்க முடியுது. வாரத்தில் ஒரு நாள் தான் நல்லா எப்படி புஷ்டியான ஆகாரத்தை கொடுத்து உங்களை என்ன செய்யணும்? புஷ்டிப்படுத்த அனுப்பணும். சோத்திரம். ஏதோ சும்மா இந்த என்னது சொல்கிறது, அரை இட்லி 1 இட்லிலாம் உங்களுக்கு பத்துமா? அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அப்படியே முடிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. சோத்திரம். வசனத்தை எடுத்து தியானித்து உங்களுக்கு நல்ல சோத்திரம் ஆழமான சத்தியங்களை குறிப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்னது சோத்திரம். எப்படி காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க வேண்டியதாகி போச்சு? பாலை கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இன்னும் எத்தனை பேர் பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல தடமான ஆகாரத்தை யார் சாப்பிட விரும்புகிறீங்க? 2 விருப்பத்தை கேட்குறேன். பால் மட்டும் எனக்கு போதுங்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அது பால், அது வசனம் தான். ஆனால் திடமான ஆகாரம் உங்களுக்கு எது வேணும்? பாலா டெய்லி குடிக்க விரும்புகிறீங்களா?
பெரியவங்களுக்கு சொல்கிறேன், குழந்தை பால் தான் குடிக்கணும், எதை விஷயம் விட்டு. சோதரம் நல்லா என்னது சிக்கன் மட்டன் ஏதோ என்ன பீஃபோ என்ன ஏதோ விருப்பப்பட்டது சோதரம் நல்ல தடமான ஆகாரத்தை சாப்பிட உங்களுக்கு பிரியமா? அது உங்களுக்கு பெரியவங்களுக்கு அது நமக்கு செட் ஆகுமா? வெறும் பாலை குடித்தா செட் ஆகுமா? எது சாப்பிடணும்? நமக்கெல்லாம் என்ன சாப்பிடணும்? இந்த பிள்ளை கூட என்ன சாப்பிடணும்? வெறும் பால் குடித்தா? ஆமாம், சோத்திரம் 10 வயசு பிள்ளை 11 வயசு பிள்ளைன்னு வச்சுங்களேன். சோத்திரம் அது பால் இதுக்கு தேவையில்லை. பால் யாருக்கு தான் தேவை? ஆமாம், 5 வயசுக்குள்பட்ட பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கலாம். அதுவுமே 5 வயசு இல்லை, சோத்திரம் குழந்தையாக இருந்து அடுத்து கொஞ்சம் 3 வயசுலலாம் அப்படி என்னது சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? தடமான ஆகாரத்தை என்ன செய்யணுமா? சோத்திரம் வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். இல்லை அது உங்களுக்கு அது சரி, அதையும் கூட வாசித்தரலாம். வசனம் எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தா போதகர்னா மற்ற ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. வளர்ந்துருக்கிறீங்களா? வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் அப்படின்னா அடிப்படை சத்தியத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு தான் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு எபிரேய சபையை பார்த்து. யார்? அப்போஸ்தலர் பவுல். சோத்திரம். சரி, எபிரேய ஆக்கியன்னு சொல்லலாம். சரி, அடுத்து வாசிக்கலாம். நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்லை, உங்களுக்கு எனக்கு என்ன ஆகாரம் தேவைங்க சொல்லுங்கள்? பலமான ஆகாரம் தேவை. பலமான ஆகாரமாகிய சத்தியத்தை கேட்கணும். அங்கே அதில் என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், கண்டிப்பு இருக்கும், உபதேசம் இருக்கும், போதனை இருக்கும், சோத்திரம் உங்களுக்கு சீர்படுத்துகிற காரியங்கள் இருக்கும், உங்களை உணர்த்துகிற காரியம் இருக்கும். இது பிடிக்கணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முகஸ்துதியா அப்படியே சோத்திரம் அப்படி உங்களை மன குளிர்ச்சியாக ஒரு 4 வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே அனுப்பிட்டா போதுமா? நீங்கள் வளர மாட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் வர முடியாது. நீங்கள் நிறைய பிரசங்கம் பல ஆட்களுடைய பிரசங்கம் அப்படி தான் இருக்குது. சோத்திரம். சரி, உங்களுக்கு இப்போ அப்போ காலத்து கீழே என்ன சொல்றதுக்கு? பலமான ஆகாரத்தை இல்லை, பாலை உண்ணத்தக்கவர்களான இருங்கள் என்று சொல்கிறாரு. சோத்திரம். பால் குடிக்க பிரியமா? திடமான ஆகாரத்தை சாப்பிட பிரியமா? இப்போ பால் குடிக்கிற ஆள் யாருமே இல்லை இங்கே. உலக பிரகாரமாக சொல்கிறேன், பால் குடிக்கிறவங்க யாருமே இல்லை. ஆமாம், உலக பிரகாரமாக. ஆனால் நீங்கள் சோத்திரம் அப்படியே அந்த நுனிப்புல் மேயக்கூடாது. நல்லா என்ன செய்யணுமா? ஆடு எல்லாம் என்ன செய்ய தெரியுமா? ஆடு மாடெல்லாம் நல்ல அந்த தண்ணீரோடு கூடிய அந்த நல்ல அதிகமாக சோத்திரம் புல்களை முக்கால்வாசி அந்த என்ன செய்யும் தெரியுமா? அந்த இது வேற விட்டுட்டு மற்றதெல்லாம் சாப்பிடும். சிலது அப்படி நுனிப்புல் வரைக்கும் மேய்ஞ்சிட்டு போகிறது இருக்குது. நல்ல மரத்தில் இருக்கும். நுனிப்புல் மேய்கிறதல்ல, சோத்திரம் கர்த்தருடைய வசனத்தை நன்றாக உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, ரைட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா யோபு 33:26 33:26 வாசிக்கலாம். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது சரி எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுறதுன்றது நான் எல்லாருக்கும் புரியும். ஜெபம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தை எப்படி பார்க்க முடியும்? சோதர கம்பீரமாக நீங்கள் பார்க்க முடியும். ஜெபம் இருந்துச்சுன்னா கம்பீரமாக அவர் முகத்தை நீங்கள் பார்க்கலாம். சோதர ஜெபம் இல்லைன்னா கம்பீரமாக பார்க்க முடியாது. ஜெபம் வேதவாசிப்பு இல்லைன்னா கம்பீரமாக ஆண்டவரை பார்க்க முடியாது. அவர் அவன் மேல் பிரியமாகுவார். அப்போ நீங்கள் உங்கள் மேலே என் மேலே பிரியமாக இருந்தால் சோதரம் உண்டாடும். பாடல் பாடி கர்த்தரை துதிக்கிற நல்ல பக்தி உள்ள பாடல்களை பாடி சோதரம் வேதத்தை வாசித்து ஜெபித்தால் என் மேலே உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. பிரியமாக இருக்க ஆசையா? பிரியமாக இருக்கணுமா கோபமாக இருக்கணுமா? ஆண்டவர் ஜெபிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? சோதரம் ஆராதிக்கிறீங்களா கர்த்தரை? வீட்டில் மட்டும் நான் சபையில் மட்டும் இல்லை, வீட்டிலையும் அதை தொடர்ந்து செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ அசோத்தை சொல்லி பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின்படி பலனை என்ன செய்வார்? கொடுப்பார். சோத்திரம். யோபு 42:1-2 பாருங்க. அவர் சோத்திரம் எப்படிப்பட்டவராக இருந்தார்? யோபு இது யோபு 33:26 யோபு சொல்லலை. ஆனால் அந்த யோபு 42:1-2 யோபுவே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 1, 2, 10 அது வாசிங்க.
பேசுகிறாரு. இப்போ கர்த்தரோட பேசுகிறார். கர்த்தர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தர் பேசுவார். என்னது, யார் கூட பேசுவார்? யோபுவோட பேசுவார். இப்போ இப்போ யோபு வந்து ஆண்டவரோட பேசுகிறார். சோத்தன் தேவரீர் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா? கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் எதையும் நமக்காக செய்ய வல்லமையுள்ளவரா? ஆமாம், நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. நம்ம சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது அது இதெல்லாம் நல்ல அருமையான எளிதான வாக்கு தத்துவம். அருமையாக மனசில் பதிக்க வைங்க. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. சோதர் சொல்லுங்கள், அது பார்க்காம சொல்லுங்கள். இங்கே இப்போ வசனம் போட்டிருக்கா? சரி சரி, பார்க்காம சொல்லி பழகணும். இது நான் பெரிய இந்த வசனமா? ஆமாம். சில பிள்ளைங்க ஏங்க 119ஆம் சங்கீதத்தை ஒரு பிள்ளை என்கிட்ட மனப்பாடமாக சொன்னிச்சு. பாஸ்டர் டானியல் பாஸ்டர் என்ன பண்ணாங்க, ஒரு பிள்ளை 119ஆம் சங்கீதத்தை சபை பிள்ளை சொல்லப்போது ஜான் பால் என்ன பண்ணுங்க கரெக்டாக சொல்லுதான்னு பாங்கன்னு என்கிட்ட விட்டாப்புல. அருமையாக சொல்லுங்க. 119ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்குது? அத்தனை வசனத்தையும் சொல்லிச்சு பாருங்கள். வாலிப பிள்ளையாக இருந்துச்சு, இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தேடி இருக்கிறீங்க? சரி, அதை விட்டுங்க. ஃபெயில் ஆயிடுவீங்க இப்படி இருக்கு உங்களுக்கு டெஸ்ட் வச்சா. சரி, அதை விடுங்க. 119 சங்கீதம் நிறைய வசனம் சோத்திரம். சங்கீதம் 90 91 இதெல்லாம் எத்தனை பேருக்கு மனப்படமாக தெரியுது? அதான் அருமையான வார்த்தைகளாச்சு. அடுத்த சங்கீதம் தான் போட போகிறோம் நம்ம இதில் மீடியாவில். கர்த்தர் சோத்திரம். சரி, ரைட்டு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். 1 2 அடுத்த 2வது வசனம். இது 2வது வசனம் வாசிச்சாச்சுல. அடுத்து இப்போ 10ஆம் வசனம் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. பார்த்தீங்களா, வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? எப்படிப்பட்ட சிநேகிதர் தெரியுமா? அவரை சோத்திரம். அவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தவங்க, துக்கம் எல்லாத்தையும் இழந்து போய் வேதனையில் இருக்கிற வந்து ஒரு வாரம் உட்காந்து அமைதியாக உட்காந்துருந்த ஆளுங்க சோத்திரம் நண்பர்கள் தான். அப்புறம் அவன் பேச ஆரம்பித்தான் பாருங்க. உன்னிடத்தில் ஏதோ தப்பு இருக்கிறியா, அதனால தான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற, எல்லாம் போச்சுன்னா எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து போயிட்டார் மனுஷன். யோபு எத்தனை பேர் வாசிக்கிறீங்க யோபு புஸ்தகத்தை? எல்லாத்துக்கும் அமைதி தானா? அமைதின்றது சம்மதத்துக்கு அடையாளமாக சொல்கிறதா அல்லது படிக்கலான்றது எடுத்துக்கிறதான்னு தெரில. சரி, கர்த்தர் சோத்திரம் ஆட்டம். பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர். ஆமாம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? என்ன செய்யுங்க, உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, அதான் மற்றவர்களுக்காக ஜெபிங்க. குறிப்பாக சொன்னேன்னா ஏற்கனவே சொன்னல, உங்கள் பெற்றோர்களுக்காக, ரசிக்கப்படாத பெற்றோர்களுக்காக ஜெபிங்க, ரசிக்கப்படாத நண்பர்களுக்காக ஜெபிங்க, ரசிக்கப்படாத கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாக ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஆமாம், தேசத்துக்காக ஜெபிங்க, தேசத்து ஜனங்களுடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிங்க. ஆமாம், உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். சோத்திரம். ஆமாம், ஜெபிக்கக்கூடியவங்க ஜெபிப்பாங்க. அந்த பாரம் உள்ளவங்க தான் ஜெபிப்பாங்க. ஜெப பாரம் நமக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் ஜெப பாரத்தை தாரும், ஜெப தாகத்தை தாரும், ஜெப வாஞ்சியை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் தான் என்னது? ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்ததெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக தான் போகணும். சங்கீதம் 147:11 வாசிங்க. தேவ கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வசனம் 25 வசனம் 2 வசனம் வாசிங்க. இல்லை முதல் சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து பாருங்க, தமக்கு ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்கள கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சோத்திரம். அதான் ஆண்டவருக்கு எப்படி வாழணும்? பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். சோத்திரம். சரி, இப்போ புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வசனம் 25 வசனம். அம்மா ஐயா, நாம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை ஐயா, கிருபை அம்மா. ஆமாம், நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பணம் நம்ம காப்பாற்றுது, நம்ம செல்வம் ஆசி நம்ம காப்பாற்றுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? சோத்திரம். எத்தனை பேர் கொரோனாவில் போய் சேர்ந்தாங்க, நம்ம எல்லாரையும் உயிரோடு காப்பாற்றி வச்சிருக்கிறாரு, அதுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
ஆமாம், நம்முடைய இதுக்காக நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுக வருதுங்க. சில சபைகளில் சோத்திரம், அதுக்காக அவங்க பெரிய ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சோதரம் நம்முடைய சபையாருக்கு சில பேருக்கு சோதரம் கொரோனா வந்துச்சு, அதில் ஆண்டவர் சுகமாக்கி காப்பாற்றினார். அல்லேலூயா. பல பேருக்கு வராதபடிக்கும் காப்பாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? நம்ம இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நான் நன்றி உள்ளவனா இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவன் பணம் காப்பாற்றுங்க. சோத்திரம் ஒரு நாள் வருமா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவரே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கோடீஸ்வரர்லாம் கதறுவாங்களாம். பைபிள் இருக்குது, வெளிப்படுத்தல. அப்போ அவருடைய பணமும் ஆஸ்தியும் சொத்தும் அவர்களை கைவிடும்னு வேதத்தில் எச்சரிக்குது. நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. எனக்கு சோத்திரம், எனக்கு என் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கெல்லாம் சோத்திரம் நிறையா வசதி தேடி வச்சுருக்கிறேன், அது காப்பாற்றிடும். இது காப்பாற்றாது. சோத்திரம் கர்த்தர் மட்டுமே ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனையும் காப்பாற்ற முடியும். சத்தியம் இதாங்க சத்தியம். சோத்திரம். அப்போ 22, இப்போ 25 கூட வாசிக்கலாம். மறுபடியும் இந்த வார்த்தை என்ன இருக்கிறது? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு தான் கர்த்தர். யாருக்குங்க கர்த்தர் நல்லவரா? 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இங்கே உட்காந்து காத்திருக்கிறோம்ல, ஒரு சிலருக்கு பாருங்க. ஆமாம், சோதர சபையினுடைய மகிமை ஆசீர்வாதம் தெரியல, சபையினுடைய மகிமை தெரியல. அதனால் இங்கே நினைச்சதில்ல, தொடர்ந்து வர்றதில்லை. ஒரு வாரம் வர்றதில்லை. சில பேர் திருவிருந்துக்கு மட்டும் வர்றது. சோத்திரம். நீங்கள் காத்திருக்காத பட்சத்தில் கர்த்தர் எப்படி இருக்க மாட்டார்? உங்கள் பொண்ணான வாயாலே சொல்லுங்கள். யாருக்கு நல்லவர்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர். அடுத்து தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு நல்லவர். சோத்திரம். ஆமாம். இன்னொரு அது தொடர்ச்சியான நல்ல வசனங்கள்லாம் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு இருதயம் சுத்தமாக இருக்குதா? உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் நமக்கு நல்லவராகவே கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். இதெல்லாம் நீங்கள் காத்துக்கொள்ளணும். சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறவனும். அப்போ நமக்கு நிச்சயமாக கர்த்தர் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த வாழ்க்கை காரியம், குடும்பத்து காரியம், உங்களுடைய பிள்ளைகள் மற்ற காரியங்களில் நீங்கள் அவசரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க. சில பேர் அவசரப்பட்டு போய் சிக்கிக்கொள்கிறது. வாழ்க்கையில் பல விதமான வேதனைகளை அனுபவிக்கிறாங்களாம். தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. நிதானிச்சு அவசரப்படாமல் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க கவனமாக இருக்கணுங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், என்னென்னா விவரிக்க சொல்லலை. சோத்திரம். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறது? ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது யாரும். நல்லா நிதானமாக எடுக்கணும். ஆமாம், சோத்திரம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்லவராகவே கர்த்தர் இருப்பார். ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தர் ஒருவருக்கும் ஒரு நாளும் அநீதி செய்கிறவரே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்புனா அது நாம் செய்த தப்பாக தான் இருக்குமே தவிர கர்த்தரிடத்தில் ஒரு பிழையும் இல்லை. அல்லேலூயா. இதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வாயில் வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி பண்ணார், எனக்கு ஏன் இது வந்துச்சு, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு ஏன் சோத்திரம், நான் இயேசுவை நம்பத்தானே செய்கிறேன். நம்புகிற தேவையான அளவுக்கு ஜெபிச்சியா? கர்த்தரை தேடுனியா? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தியா? வீட்டில் ஜெபிச்சிங்களா ஐயா? சோத்திரம். ஆண்டவரை குற்றம் சாட்ட ஒரு நாள் கூடாது. அல்லேலூயா. அவர் சில புலம்புற ஆளுகளை ஜபிக்கு வரும்போது புலம்புறாங்க. என்ன செய்கிறது? நான் உண்மையை சொல்லிடணும்ல. ஏன்னா நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஒன்று தெளிவாக இருப்பீங்க. அதுக்காக நாங்கள் சொல்லிடுறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 149:4. சோத்திரம். கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். யாருங்க? அவருடைய சொந்த ஜனமாகிய நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப இந்த வசனம் பிடிச்சிருக்கிறது. அவருடைய ஜனத்தின் மேலே எப்படி இருக்கிறாரு? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவரால் படைக்கப்பட்டவங்க தாங்க, சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அவங்க எல்லார் மேலேயும் பிரியமாக இருக்கிறான்னு வேதம் சொல்லலை. நம்ம மேலே தான் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நம்ம மேலே தான் பிரியமாக இருக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம மேலே தான் பிரியமாக இருக்கிறார். வாசிங்க. தம்முடைய ஜனத்தின் மேலே வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினாலே அலங்கரிப்பார். ஆமாம், குணசாலிகளாக சாந்த குணசாலிகளாக இருக்கிறீங்களா? உங்களை நல்லா என்ன செய்வாராம்? ரட்சிப்பினாலே
விடுதலையில் அஞ்சு விதமான விடுதலைனாலே அப்புறவங்களாம் சீக்கிரமாக ரெச்சிப்பில் வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க. நல்ல குணசாலியான நல்ல குணமுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக, மகன்களாக, குணசாலியான மகள்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. அல்லேலூயா. 62 நாள் வாசிங்க. அருமையான ஒரு வசனம் இருக்குது, ஒரு அருமையான வாக்கு தத்தம் கூட. அது இல்லை, ஏசியா 62 நாள். ஏசியா 62 நாள். நான் அடுத்து இன்னும் 2 காரியம், இந்த பாயிண்ட் தான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருங்க, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்து நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் தேசம் அல்லது உன் குடும்பம்னு அந்த இடத்துல குடும்பத்தை போட்டுக்குங்க. உங்கள் குடும்பம் இனி பாலான குடும்பம்னு சொல்லப்படாமலும். எத்தனை பேர் எப்சிபா இருக்கிறீங்க? எப்சிபா இருக்கிறீங்களா? பியூலா, சில பேருக்கு பியூலான்னு பேர் வைப்பாங்க. இதில் வேதத்தின் அடிப்படையில் சொன்னது தான். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என் குடும்பத்தின் மேல் பிரியமாயிருப்பார். ஆமென். கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் மேல பிரியமாயிருப்பார். அப்படி சொல்லுங்க. கர்த்தர் எங்கள் சந்ததி மேல பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, நல்ல விசுவாசமா சொல்லுங்க. பிரியமா இருக்கணும். அப்போ அதுக்கேற்றபடி நம்மளும் வாழணும், பிள்ளைகளையும் வழி நடத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கர்த்தரை சேவிக்கிறவர் மேல் பிரியமாக இருக்கிறார். எசேக்கியேல் 20:40 வாசிங்க. மலையாகிய பார்த்தீங்களா, கர்த்தரை சேவிப்பாங்களாம். பார்த்தீங்களா? சோத்திரம். மலையில்னு சொன்னோன்னா மலைகளையில் தேடிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய வேலை அவசியம் இல்லை. ஸோ அது ஜப மலை இதுதான் நமக்கு. அல்லேலூயா. இது இங்கே கவனிங்க, எந்த மலை? சோத்திரம். ஒரு சிலர் இந்த என்ன விடுறது, பரங்கி மலையா, அங்கெல்லாம் போகிறாங்க. சிலர் என்னது சரி போகிறாங்க, அது இரவு நேரத்தில் செபிக்கிறதுக்காக. என்னது என்ன மலைன்னு சொல்லுவாங்க, இந்த பீனவாக்கம் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அங்கே ஜெபிக்க போகிறாங்க. என்னது, ஆண்டவருடைய பிள்ளைகள் போய் தனியாக போய் அது என்னைக்கா ஒரு நாளைக்கு போய் ஜெபிக்க போகணும். அடிக்கடி போய் ஞாயிற்றுக்கிழமை ஜப நாளில் போய் அங்கே போய் ஆராதனை நாளில் போய் அங்கே போய் உட்காந்து ஜெபிச்சாவது ஒரு நாள் ஒழுங்கா இல்லை. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலத்துக்கு வாரத்தில் ஆண்டவருடைய சோத்திரம். இந்த நாள் எந்த நாள்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். இது தேவ சமூகத்துக்கு வந்துடணும், நம்முடைய சபைக்கு வந்துடணும், நாம் தேவனுடைய வீட்டுக்கு வந்துடணும். சகோதரன், இங்கே பொதுவாக ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் வரும், இஸ்ரவேல் உயரமான மலையை என் பரிசுத்த மலையில் இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தார்னா எத்தனை வம்சத்தார் இருக்கிறாங்க சொல்லுங்கள்? தைரியமாக சொல்லுங்கள். 12 வம்சத்தார் இருக்கிறாங்களா? அனைவரும் என்னை சேவிப்பார்னு கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா. பிரியமாக இருக்கணுமா? உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, குடும்பத்தார் மேலே, சபையில் வந்து கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும், வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பணங்களையும் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக செலுத்துறீங்களா? அது ஒரு பகுதி இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிற, கர்த்தரே சொல்கிறாரு பாருங்க. சோதரன், நீங்கள் என்ன கர்த்தருக்கு உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுக்கும் நிலையில் கர்த்தரை வைத்திருக்கும் போது கொடுங்க. அல்லேலூயா. கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, நல்ல தாராளமாக ஏராளமாய் கொடுங்க. உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுமோ, அப்படி அதுக்கு தான் கேட்குறீங்களோ? சபையை கட்டணுமா? அல்லேலூயா. சபைக்கு இடம் வேணும், சபை கட்டுறதுக்கு தான் கேட்குறான். சோத்திரம். சரி, புரியுங்களா? ஆமாம், சோத்திரம். வேதம் சொல்லுகிறத கவனிங்க. சரி, யாத்திரா 20-24 அருமையாக என்னை மகிமைப்படுத்துகிற இந்த இடத்துல உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. சோத்திரம். அது அன்னைக்கு அந்த ஒரு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஆராதனை முறை. இஸ்ரவேலர்கள் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும் என்பது அவங்களுக்கு ஒரு தனி முறைகளை கொடுத்துருந்தாலும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நிலவரங்கள் வேறு இல்லையா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற அனுபவம். அவங்க இரத்த பலி செலுத்துக்கிற நமக்கு ஏசப்பாவே சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்ததுனால நம்ம எந்த இரத்த பலியும் நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. மண்ணினாலே பலிபடுத்தி எனக்கு உண்டாக்கி கர்த்தர் சொல்கிறார், அது இனிமேல் உன் ஆடுகளையும்
சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் என்னிடத்தில் வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், அதே போல் உங்கள் குடும்பத்தை சொல்லலாம். என் பிள்ளைகளை சொல்லுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்துல தான், ஸ்தோத்திரம் துதிக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல, அவருக்கு மகிமை செலுத்துகிற இடத்துல கண்டிப்பாக வந்து என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆமாம். ஸோ இந்த அருமையை புரிஞ்சவங்க ஜெபத்துக்கு ஓடோடி வருவாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தை விட மாட்டாங்க, தொடர்ந்து வாரம் வருவாங்க. மற்ற நாளும் வந்து ஃப்ரீயாக வீட்டில் இருந்தாலும், அதாவது லீவில் இருந்தாலும் வந்து ஜெபத்தை கூடியாந்துருவாங்க. ஜெபம் இருக்கிற நாளில் ஸ்தோத்திரம் வரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இன்னும் ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7 உற்சவமாய் கர்த்தருக்கென்று தசம காணிக்கை கொடுக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். யாத்திராகமம் 25:1-2 கூட வாசித்து முடிக்கலாம். இதோடு முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7, ஒருத்தர் யாத்திராகம் 25:1-2 ரெடியாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த திருவருந்துக்கு போயிடலாம். ஆமாம் ஐயா, எப்படி கொடுக்குறீங்க? 2 காணிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்குறீங்க. ஸ்தோத்திரம், நல்லது. எப்படி கொடுத்தீங்க? மனப்பூர்வமாக கொடுத்தீங்களா, விசனமாக கொடுத்தீங்களா? என்னது மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போடணுமா காணிக்க, ஆமாம் வாரம் இங்கே போடணுமா காணிக்க அப்படின்னு சொல்லி விசனப்படுறீங்களா? மனப்பூர்வமாக சந்தோஷமா கர்த்தர் எனக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு பங்கை நான் செலுத்துகிறேன். அல்லேலூயா. என் யாருக்கு செலுத்துகிறேன்? என் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படி என்ற உள்ளத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமாக ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும். அல்லேலூயா. ஏன்னா ஊழியத்தின் தேவைகள் இருக்கா? இப்போ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு பாருங்கள். அந்த விபிஎஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளும் கொடுத்தீங்க. கொடுத்ததுனால ஸ்தோத்திரம் மற்ற ஆண்டவருடைய அறியாத பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம் அந்த ஒரு வாரம் ஆண்டவர் கொடுத்து அறிவிக்கிறதுக்கு கர்த்தருக்கு கிருபை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாடல்கள் மூலமாக ஸ்தோத்திரம், பல காரியங்கள் மூலமாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இடைப்பட்டார். பாருங்கள், ஸ்தோத்திரம் தேவைகளை சந்தித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மீதியும் கொஞ்சம் ஊழியத்துக்கு தேவையாக மீதியையும் எடுக்க வைச்சார். அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்கிறார். ஸ்தோத்திரம் ஊழியத்தில் வர்றார், ஊழியத்தில் பயன்படுத்துவோம். ஸ்தோத்திரம் எது தசமாக காணிக்க மட்டும் எங்களுக்கு மற்ற காரியங்களெல்லாம் சபையினுடைய மற்ற தேவைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். பாருங்கள், கிஃப்ட்டுக்கெலாம் எவ்வளோ தேவையாச்சு? பாஸ்டர்மா சொல்லுங்கம்மா. 31,200 வந்துச்சு. எத்தனை பேர் இங்கே ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ள தெரியும்? எத்தனை பேர் ஒரு கொடுத்துருக்குறீங்க? நான் பார்த்தேன். கொடுத்தீங்களா? விபிஎஸ் நடந்ததே தெரியுமா சில பேருக்கு? ஸ்தோத்திரம் விபிஎஸ் இப்படிப்பட்ட ஊழியங்களில் நீங்கள் நல்ல உற்சாகமாக சிறுவர் ஊழியத்தில் வேதம் சொல்லுது, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. சபையில் 2 கூட்டத்தாரை மேய்க்க வேண்டிய பொறுப்பு உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபையை மேய்க்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறதுல கூட இருந்து உதவிங்க. அல்லேலூயா. இது மாற்றம் வந்துடக்கூடாது. ஐயா, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை மேய்ங்க, நாங்கள் ஆடுகளை மேய்க்கிறோம்னு வந்துட்டிங்கன்னா பெரிய குழப்பமாயிரும். புரியுதா? புரிய முடிச்சு இன்னொரு தடவை சொல்லணுமா? புரியுதா? அது நல்லா புரிய முடியாது. ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்ல யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இதோட முடிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி என்ன செஞ்சார்? சொன்னார். நல்லா கவனிங்க. அப்பயே சொல்லிட்டாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லிட்டாரு. மோசையை நோக்கி சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் புத்திரர் இன்னைக்கே புதிய ஏற்பாட்டு சபையர் ஆகிய கர்த்தரை நோக்கி, என்னை நோக்கி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கை கொண்டு வர முடியும் அவர்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். சோத்திரம் சொல்லுறோம். அது சொல்லும்போது சந்தோஷமா பைபிளில் இருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஊழியக்காரங்க சொல்கிறாங்கன்னு சொன்னபோது ஊழியத்துக்கு காணிக்க கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன செஞ்சிடக்கூடாது? முறுமுறுத்துறக்கூடாது. என்ன அதுக்கு காணிக்க கொடு, இதுக்கு காணிக்க கொடு, என்னங்க இது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் கர்த்தருக்குன்னு கொடுப்பேன். ஏங்க கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது சோத்திரம் அப்படியே விட்டுறாரா? பல மடங்காக திருப்பி தர்றாருன்னு தானே வேதம் சொல்லுகிறது. ஆமாம், சோத்திரம் பேதர் கேட்டார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோத்திரம் இந்த பூமியில் 100 தனையாக கிடைக்கும், பரலோகத்தில் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? இதுக்கு ஊடால யார் யாரெல்லாம் விட்டு வந்தாங்கன்ற லிஸ்ட்டு இருக்குது.
நான் சொல்கிறேன், நூறத்தனையா இங்கேயே பெற்றுக்கொள்வீங்க கர்த்தருக்கு கொடுக்கும்போது. இன்னொன்று, மறுமையில் நித்தியத்தில் நித்திய ஜீவனை, பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. நானும் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆயத்தமா? சரி, ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எந்திரிங்க. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா. உண்மையாய் நடப்பவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தில், பொய்யுதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. உண்மையாய் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மையாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையை பேச, உண்மையாய் நடக்க, உண்மையாய் வாழ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டு. என் உதடில பொய் வராதபடிக்கு ஆண்டவரே, எது யதார்த்தமானதோ உண்மையானதோ அதை மட்டும் பேச எனக்கு நீர் கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. என் வாயிலுக்கு சின்ன பொய் கூட வரக்கூடாது. பெரிய பொய்யா சின்ன பொய்யா வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று. உண்மையாய் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையாய் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார், அநீதியை நான் ஒரு நாளும் செய்யாதபடிக்கு நீர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நானும் நீதியோடு நான் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோபு 33:26 படி, விண்ணப்பம் ஜெபம் பண்ணுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு ஜெபம் பண்ணினாரே, தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாரே. அல்லேலூயா. அவரை பற்றி ஏளனமாய் அல்லேலூயா பலவிதமான ஆண்டவரை வேதனைப்படுத்த முடியாத வார்த்தைகளை பேசினவர்களை கூட கர்த்தர் காலையில் ஆண்டவர் சொன்னார், சோத்திரம் என் தாசனாகிய சோத்திர யோபு போல நீங்க நிதானமா பேசவில்லை. கர்த்தர் சோத்திரம், நீங்க அவங்களிடத்தில் போங்க, உங்களுக்கு ஆசாரியனா இருந்து சோத்திர பழி செலுத்தி உங்களுக்காக ஜெபிப்பான் என்று சொன்னார். அதே போல ஜெபித்த வேலையில கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். யோபியின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக் கொண்டாரு. நாமும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அழிவின் பாதையில் போற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 149:4 கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மேல் பிரியமாய் இருக்கிற தேவன் ஆண்டவர் என் மேல் நீ பிரியமாய் இருக்கிறீரே, சோத்திரம் அப்பா, நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமா இருக்கிற ஜனங்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எசேக்கியேல் 20:4 சோத்திர கர்த்தரை சேவிக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மிடத்தில் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கர்த்தருக்கு தசம காணிக்கை கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே மற்ற காணிக்கை, தர்ம காணிக்கை, அல்லேலூயா, மிஷனரி காணிக்கை, இப்படிலாம் செலுத்துற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா சோத்திர விபிஎஸ்க்கெல்லாம் காணிக்கை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கிறவர்கள் இன்னும் ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே தசமாகம் செலுத்துவதில் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ காணிக்கை கொடுக்கிறதவர்களா இல்ல ஆண்டவரே. தசமாகம் என்பது வேற, காணிக்கை என்பது வேற. காணிக்கை என்பது பிரியப்பட்டு சோத்திர செலுத்துவது என்று ஆண்டவரே. தசமாகம் என்பது சோத்திர வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி, அதை செலுத்த முடியாத அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரே. கிருபையை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.